Good evening, everyone. Good evening. நான் பேசுறது கேக்குதா? ஓகே. நான் பேசுறது கேக்குதா? ஓகே, Yes, நான் teacher. ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நடக்கல. சோ நான் அதுக்கு ஒர்க்ஸ் அனுப்பினேன். எனக்கு ஒரு புள்ளதான் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. மத்தாக்கள் கட்டாயம் இன்றைக்குள்ள எனக்கு செஞ்சு அனுப்பணும். ஓகே, ரைட். ஓகே, நாங்க இப்ப அந்த ஒர்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் அந்த லெசன் 6ல இருந்து தந்திக்கிறேன். நாங்க இதுல எது முடிச்சோம்னு வச்சு பார்ப்போம். ரைட், நாங்க இதெல்லாம் டன்னு. ரைட், we have done this thing. ஓகே, லாஸ்டா நாங்க இந்த டேபிள் பார்த்தோம். ரைட், கடைசியா நாங்க இந்த டேபிள் பார்த்தோம். இந்த அட்டவணை ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பாதாக்கள் கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. எனக்கு ஹிக்மா செஞ்சு அனுப்பிட்டீங்க, குட். மற்றாக்கள் எனக்கு இந்தியாக்குள்ள செஞ்சு அனுப்பணும். ரைட், ஓகே. சோ இந்த அட்டவணை பார்த்தோம். இதுல வந்து எத்னிசிட்டி, அதாவது ரேஸ், இனம், மதம், அவங்களோட லாங்குவேஜ், ஃபெஸ்டிவல்ஸ் தொடர்பா இந்த லிஸ்ட் நாங்க பாத்துட்டோம். இது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களோட எக்ஸாமுக்கு எப்படி வேணா வரலாம், மேட்ச் பண்றதுக்கு வரலாம். சிங்ஹலீஸ்ல கொடுத்துட்டு சிங்ஹலீஸ்ல கொடுத்தது வராது. இப்ப வெசாக்க கொடுத்துட்டு பக்கத்துல வெசாக் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தந்துட்டு இந்த மந்த்ஸ வச்சு உங்களுக்கு மேட்சிங் வரலாம். ரைட், இந்த ரிலீஜனை வச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸையும் ரிலிஜன்ஸையும் மேட்ச் பண்றதுக்கு வரலாம். சோ நீங்க இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். சோ இந்த அட்டவணை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி தெரியும், தெரியாது இருந்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சோ நாங்க இது பாக்குறோம், இது ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே செய்ய சொல்லியிருந்தேன். இதை நாங்க டிஸ்கஸ் பண்றது மட்டும் தான் இது பார்ப்பேன். சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே பத்தி ஒரு இது உண்டு, ஜஸ்ட் ஒரு சார்ட் மாதிரி. மை நேம் இஸ், உங்களோட நேம் ஜஸ்ட் யூ கேன் சே கிஃப்ட் மாலா. மை நேம் இஸ் மாலா. உங்களோட நேம் நீங்க கொடுத்தா சரி. சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன். வெர் இஸ் த சில்ட்ரன்ஸ் டே? சில்ட்ரன்ஸ் டே எப்ப இருக்குது? October. யா, October 1st one. ஆஃப் அக்டோபர். டேட்டை கொடுக்கணும். அங்க ஆன்லைன் தந்தனா நீங்க டேட்டை கொடுங்க. 1st ஆஃப் அக்டோபர். ரைட், ஓகே. ஐ லைக் டு டேஷ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? ஜஸ்ட் யூ கேன் சே ஐ லைக் டு சிங் ஆன் சில்ட்ரன்ஸ் டே, ஐ லைக் டு பிளே ஆன் சில்ட்ரன்ஸ் டே. அது உங்களுடைய விருப்பம் படி. ஐ லைக் சில்ட்ரன்ஸ் டே பிகாஸ், எனக்கு சில்ட்ரன்ஸ் டே ஏன் பிடிக்கும்? வி கேன் பிளே கேம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் தந்தியா. நீங்க வேற என்ன சொல்லலாம்? வி கெட் கிஃப்ட்ஸ், அதனால சில்ட்ரன்ஸ் எப்படி கிஃப்ட்ஸ் கிடைக்கும் தானே. சோ கிஃப்ட்ஸ்னால எனக்கு சில்ட்ரன்ஸ் டே பிடிக்கும். வாட் எல்ஸ் யூ கேன் சே? we can டான்ஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல சும்மா ஆட விட மாட்டாங்க. ஸோ நாங்க சில்ட்ரன்ஸ் டே நாங்க டான்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் பிடிக்கும் என்ற காரணங்களை கேட்டுக்கிறேன். நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தந்துக்கிறேன். நெக்ஸ்ட், ஐ லைக் டு ஹேவ் டேஷ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. வாட் யூ லைக் டு ஹேவ்? நீங்க என்ன சில்ட்ரன்ஸ் டே என்ன செய்ய விரும்புறீங்க? ஐ லைக் டு ஹேவ், இவன் சும்மா போடுறேன் உங்களுக்கு. ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிடலாம். ஐ லைக் டு ஹேவ் ஸ்வீட்ஸ். ஹேவ்னு சொல்லும்போது யாராவது ஸ்வீட் உணவு பொருட்களை ஹேவ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஏதாவது பொருட்களை ஹேவ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி நீங்க எழுதலாம். இது ஜஸ்ட் என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அதை வச்சு இந்த சார்ட்டை ஃபில் பண்றது. நெக்ஸ்ட், நான் அந்த அட்டவணை, அந்த அட்டவணையில இவங்க ஒரு அட்டவணை தந்திராங்க பாருங்க. தைப்பொங்கல் வென். வென்னுனா என்ன? என்ன வரும் இதுக்கு? என்ன ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? தைப்பொங்கல் வென்? when is the தைப்பொங்கல்? ஜனவரி. அதான் ஆன்சர். எப்போது நடக்கும்? யா, ஜனவரி. எப்போது நடக்கும்? ஜனவரி. where do we go? எங்க போவாங்க தைப்பொங்கலுக்கு? கோவில். கோவில். வெரி குட். what do we do? நாங்க என்ன செய்வோம்? 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 நாங்க என்ன செய்வோம்
அந்த We draw சார்ட்ல column. வெரி குட். We draw column, right? We draw column. அந்த அதர்னோட தானே அதை வச்சுட்டு நீங்க போடுறா சரி. அந்த அத பத்தி அந்த அட்டவணை வெயிட் நான் எடுக்கிறேன். Right? What is this? Once again. No, wait. கொஞ்சம் இருங்க எல்லாரும். ரைட். சூப்பர். நீங்க சொல்லலாம் தைப்பொங்கல்ல வந்து we draw columns. Good. வேற சொல்லலாம் we visit. What we do தான் நாங்க என்ன செய்யறது? We make different kinds of foods. உணவுப் பொருட்கள் சமைப்போம். அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். We wear new dress. புதிய ஆடைகள் புத்தாடைகள் அணிவோம். அந்த மாதிரி நாங்க சொல்லலாம். ஓகே ரைட். ஓகேடா. இந்த இது நான் இப்ப இந்த அதர்ல தந்ததை நீங்க வச்சு பார்க்கலாம். இத நீங்க அந்த எழுதலாம். what we do, right? Okay. Food we make. What do you make? பொங்கல் ரைஸ். ஓகே அந்த மாதிரி. ரைட். நான் இதை குயிக்கா பார்ப்பேன். வெசாக் என்ன பார்த்தேன்? வென் எப்ப நடக்கும்? செக் அவுட் யூர் சார்ட். செக் வெசாக் ஆன் மே. என்ன செய்வீங்க? எங்க போவீங்க? அதான் செகண்ட் கொஸ்டின். ஓகே நான் அந்த லிஸ்ட் தரல இங்க. ஓகே ஷோ. ஓகே ஐ மிஸ் தட். அட்டவணையை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்க இந்த சிங்ஹாலிஸுக்கு கீழே இங்க இங்க பிரக்கெட்ல எழுதிக்கோங்க உங்களோட அட்டவணையில. நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம். ரைட். அந்த எழுத்தை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க இந்த பிரக்கெட்ல நாங்க ஆல்ரெடி போட்ட அட்டவணையில இங்க பிரக்கெட் பண்ணி போடுங்க. டெம்பிள். புத்திஸ்ட் எங்க போவாங்க? டெம்பிள் போவாங்க. உங்களுக்கு புதுசா அட்டவணை போட ஆரம்பிக்குது இன்னொரு காலம் போடுறதுக்கு. ஸ்பேஸ் இல்ல தானே? ஸ்பேஸ் இருந்தா தனியா காலமோட அடிச்சு போடுங்க. இல்லாட்டி பிரக்கெட் பண்ணி போடுங்க. தமிழ் எங்க போவாங்க? கோவில். நோட் பண்றீங்களா எல்லாரும்? முஸ்லிம் mosque. Christians church. Christians church. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது பிரக்கெட் போட்டு எக்ஸ்ட்ராவா எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சிட்டீங்கன்னு டக்குன்னு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சூனா எழுதி முடிச்சிட்டு அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஃபினிஷ்டு.
ஓகே ஹிக்மாடான் ஷாஹிம் ஃபினிஷ்னா சொல்லுங்க. மிச்சம் டைம் எடுக்கலாம் டக்கு. ஓகே டன். அடுத்ததுக்கு போவோம். சோ அப்ப இந்த அட்டவணையில இப்ப வேர் டு வி கோ டு நாங்க எங்க போவோம்ன்றது உண்டு. what do we do நாங்க என்ன செய்வோம் வெசாக் டைம்ல அவங்க லென்டன்ஸ் மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ரைட் லேண்டர்ன்ஸ் மேக் பண்ணுவாங்க நாங்க அந்த மாதிரி சொல்லலாம். what do we do இந்த வெசாக் என்ன மேக் பண்ணுவாங்க ஃபுட் மில்க் ரைஸ். ரைட். அடுத்து ரமஜான் எப்ப அது நாங்க சொல்ல முடியாது. ஸோ we can say on month of Ramadan. தேவைன்னா நாங்க அப்படி போடலாம். month of Ramadan. Yeah, that's a good idea. ரைட். அதே மாதிரி வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியாது பட் ரமதான் மாதத்தில் நடக்கும் அது எங்களுக்கு தெரியும் தானே. ஒரு தரம் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. month of Ramadan. on month of Ramadan போட்டுக்கோங்க. ரமதான் மாதத்தில் நடக்கும். ரமலான் ரைட் இட்ஸ் ரமலான். ரமதான் மாதத்தில் நடக்கும். No, month of Ramadan it is right. தமிழால தான் ரமலான். month of Ramadan. ரைட். அது அப்படி போட்டுக்கோங்க. ரமலான் மாதத்தில் நடக்கும். இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க டக்குண்டு. உங்களுக்கு 30 seconds தரேன். டக்குன்னு அதை ரேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி. ரைட். ஓகே பாப்போம். ரமதான்ல நாங்க என்ன ஃபுட் மேக் பண்ணுவோம்டா we can vatlapan or biryani rice we can say that. Next Christmas. When is the Christmas? It's on December. Right? Where do we go? We go to the church. No, we go to the church. What do? We decorate Christmas tree. We sing carols, right? We sing carols. We can write those things. Food we make. Christmas cake, no? Christmas cake or sweets, we can say. Right? Okay. So இந்த சார்ட் நீங்க செய்ய தேவையில்ல. ஆல்ரெடி நாங்க அந்த பெரிய சார்ட் எழுதிட்டோம் தானே. So இது no need. Okay. Now let's go to this song. இது அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்ல. ஜஸ்ட் ஒரு சாங். நான் இதை உங்களுக்கு வீடியோவாகவும் போட்டு காட்டுறேன். Celebrate good times. Come on. There is a party going on right here. A celebration to last throughout the year. So bring your good times and your laughter too. We are going to celebrate your party with you. அதாவது நல்ல நாட்கள் கொண்டாடுறதுக்குரிய நல்ல நாட்கள் வருது வாங்க. ஒரு பார்ட்டி நடக்குது இங்க. ஒரு செலிப்ரேஷன் இந்த கடைசி இந்த த்ரூ அவுட் த இயர் இந்த நாட் உலகம் இந்த வருடத்துக்கே ஒரு கடைசி செலிப்ரேஷன் இது. உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தையும் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் வழங்கக்கூடியதா நாங்க உங்களோட இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண போறோம். ரைட். கம் ஆன். Celebration. Let's celebrate and have a good time. We are going to celebrate and have a good time. It's time to come together. It's up to you. What's your pleasure? Everyone around the world, come on. வாங்க செலிப்ரேஷனே கூப்பிடுறாங்க. கம் ஆன் செலிப்ரேஷன் வா கொண்டாட்டம் வாங்க. நாங்க கொண்டாடி ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்க நல்லா செலிப்ரேட் பண்ணி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஒரு அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இது எல்லாரும் ஒன்றாக இணையக்கூடிய நேரமா. இட்ஸ் அப் டு யூ. வாட்ஸ் யோர் பிளஷர். இது உங்களுக்கு இப்ப நான் கூப்பிட்டுட்டேன்.
இனிமேல் உங்களோட கையில உங்களுக்கு எது சந்தோஷத்தை அளிக்கும். எவ்ரிஒன் அரவுண்ட் த வேர்ல்ட், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கம் ஆன் வாருங்கள் என்றதான் இந்த பாட்டு. ஜஸ்ட் ஒரு சாங், ரைட்? ஓகே, சோ வில் see this song. இந்த சாங் நாங்க கேட்போம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நான் இப்ப பாட்டை போட்டுட்டு நான் என் மைக்க மியூட் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு கேட்கலாட்டி மட்டும் சொல்லுங்க. கேட்கும்னு நினைக்கிறேன், பட் கேட்கலாட்டி சொல்லுங்க. ஓகே, சோ நான் இப்போ அந்த படிச்ச அந்த சாங் நீங்க இப்ப டிஜிட்டலா கேட்டு முடிச்சிட்டீங்க. சோ நாங்க இப்ப அடுத்த லெசனுக்கு வரும். லெசன் 5, when, who, what, how many. நான் இந்த வேர்ட்ஸுக்குரிய மீனிங் தந்தனா? நோ. ஓகே, கொப்பில எல்லாரும் எழுதிக்கோங்கம்மா. லெசன் 5ன்னு போடுங்க கொப்பில. லெசன் 5, when. வென்னுண்டா எப்போது. எப்போ லெசன் 5ன்னு போட்டு நீங்க வளமை எப்படி இங்கிலீஷ் மீனிங்ஸ் எழுதுவீங்களோ அப்படியே வென்னு எழுதி எப்போது போடு. சரி, கொஸ்டின் மார்க் தேவையில்ல. ஹூண்டா யார். வாட் எது. ஹவு மெனி எத்தனை. ஹவு மெனி எத்தனை. ரைட், லெசன் 5ன்னு போட்டு இந்த 4 வேர்டையும் எழுதி 4 மீனிங் எழுதுங்க பாப்போம். டக்குண்டு எழுதி முடிச்சு ரீசன் பண்ணுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்ல எழுதி முடிக்க, 2 மினிட்ஸே கூட 1 மினிட்ஸ் எழுதி முடிக்க வேண்டிய வேலை. டக்குன்னு எழுதுங்க பாப்போம். எழுதி முடிச்சுட்டு நீங்க ரீசைன் பண்ணுங்க. வளமையா செய்யற மாதிரி நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நாங்க அடுத்ததுக்கு போவோம். ரைட், தூணதை எழுதி முடிங்க. வளமையா நீங்க மீனிங் எழுதுற மாதிரி லெசன் 5ன்னு போட்டுட்டு நான் இதை டைப் பண்ணல, அதனாலதான். ஓகே, சோ அதை 4 எழுதி 4 மீனிங் எழுதுங்கம்மா. ரைட், பாப்பேன். The students of Gajaba Vidyalaya went to Kandy. They went to see the Kandy Perahera. They wrote about it for the class wallpaper. So கஜப வித்யாலய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க போய்க்கிறாங்க? கண்டிக்கு போய்க்கிறாங்க. அவங்க எதை பார்க்க போனாங்கன்னா கண்டி பெரஹராவை பார்க்க போய்க்கிறாங்க. சோ அவங்க பார்த்ததை பத்தி அவங்க கிளாஸ்ல வால்பேப்பர் அவங்க கிளாஸ்ல சுவரொட்டிமாய் ஒன்று ஒட்டுறதுக்காக அதை பத்தி எழுதுறாங்களாம். அது என்னதுன்னு நாங்க பார்ப்போம். The Kandy Perahera is a beautiful, sorry. The Kandy Perahera is a beautiful pageant. பேஜென்ட்னு சொல்றது ஒரு நிகழ்ச்சி மாதிரி, ஒரு அழகான ஒரு காட்சியா. இட் இஸ் இன் ஆகஸ்ட். அது எங்க நடக்குமாம்? எப்ப நடக்குமாம்? ஆகஸ்ட்ல. கிங் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க ஸ்டார்டட் இட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹியர் தி Kandy. ஓகே, ஓ அது கேண்டில நடக்கும். எப்ப நடக்கும்? ஆகஸ்ட்ல நடக்கும். ரைட், ஓகே. First you hear the whip crackers cracking their whips. They lead the Perahera. Once again. Okay. The flag barriers, sword carriers, and fireball acrobats
come next. Peramunera, right? Peramunera and Hevesi troops follow them. Some Nilames, drummers, and Kandyan dancers are next in line. The Kandyan dancers add beauty to the Perahera. Okay. So இது பெரஹரா வந்து ஒரு அழகான ஒரு காட்சியா இது ஆகஸ்ட்ல நடக்குதா. கிங் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் தான் இத முதல்ல தொடங்கி வைத்தாராம். பெரஹரா எப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் விப் கிராக்கர்ஸ் அந்த சவுக்கு அடிச்சு கொண்டிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சவுக்கால அடிச்சு கொண்டே இருப்பாங்களாம். அவங்க என்ன செய்வாங்களாம், பெரஹராவை லீட் பண்ணுவாங்க. லீட் பண்றேன்னா முன்னுக்கு அவங்க தான் போவாங்க. அவங்கள பின்தொடர்ந்தா மத்தாக்கள் வரும். அதான் லீடர்ன்னு சொல்றது என்ன, தலைவன். ஒருத்தர் நாங்க யார பின்பற்றோம், நாங்க தலைவனை பின்பற்றோம். அதனால லீடர் என்ற வார்த்தை வந்துச்சு. சோ தே லீட் த பெரஹரா. முன்னால அவங்க போக பின்னால மத்தாக்கள் வருவாங்க. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு விப் ட்ரக்கர்ஸ் போக, அதுக்கு பிறகு யார் யார் வரும், பிளாக் பேரியர்ஸ், அதாவது பிளாக் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்வாட் கேரியர்ஸ். ஸ்வாட்னு சொல்றது அந்த அருவாள், அந்த கத்தி மாதிரி இருக்கும். அருவாள் இல்ல, அந்த கத்தி மன்னர்கள் வச்சுப்பாங்க அந்த கத்தி. அந்த கத்தி கேரியர்ஸ் அதை கேரி பண்ணி கொண்டு அதை தூக்கி கொண்டு வராங்களோ. ஃபயர்போல் ப்ரோபட்ஸ், நெருப்பால அந்த நம்ம சர்க்கஸ் காட்டி கொண்டு இருப்பாங்க, ரைட்? ஃபயர் பால்ஸ் நெருப்பால அந்த அக்ரோபட்ஸ் சொல்லுவோம். அவங்க அடுத்ததான் வருவாங்க. பெருமுனேரல் என்ற ஒரு அது கண்டியில அந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகிப்பாங்க. பெருமுனேரல அப்புறம் ஹெவிசி ட்ரூப், ஹெவிசின்னு ஒரு குரூப் ஒன்றும் அவங்கள ஃபாலோ பண்ண. அதுக்கு பின்னுக்கு நிலைமை என்று சொல்றது வந்து அங்க அழத மாளிகைகள்ல பொறுப்பாக இருக்கிறவரு. நிலைமையும் ட்ரம் அடிக்கிறவரும், கண்டியன் டான்சர்ஸ் கண்டில நடனம் ஆடுறாக்களும் அடுத்த லைன்ல வருவாங்களா. இந்த பெரஹராக்கு அழகு சேர்க்கிறதே இந்த கேண்டியன் டான்சர்ஸ் தானா. பெரஹராக்கு அழகு சேர்க்கிறது இந்த கேண்டியன் டான்சர்ஸ் தான். The tusker carries the sacred tooth relic. Right? The tusker சொல்றது யானை பாகன் carries the sacred tooth relic. அதாவது தலத மாளிகையில காணப்படுற அந்த புத்தரின் தங்கத்தாது, புனித தங்கத்தாது தான் நாங்க சொல்லுவோம் சக்ரட் டூத் ரிலிக். அந்த சக்ரட் டூத் சக்ரட் டூத் ரிலிக்க யார் தூக்கிட்டு வருவாண்டா, டஸ்கர், அந்த யானைக்கு மேல வர பாகன் தூக்கிட்டு வருவாரு. அந்த பாகனை பின்தொடர்ந்து யாரு வருவாங்க, அந்த தியவடன நிலைமை தான் அந்த தலதா மாளிகை தங்கத்தாதுக்கு பொறுப்பானவர். அங்க இருக்கிற மத்த நிலைமேசும் மொத்த தியவடன நிலைமை தான் தஸ்கர் அதை தூக்கிட்டு வர, யானை பாகனை தூக்கிட்டு வர மத்த நிலைமேசும் டியவடன நிலைமேசும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த டஸ்கர்ல பின்தொடர்ந்து வருவாங்களா. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. ஒன் செகண்ட், மை பேட்டரி இஸ் லோ. ஓகே, ஓகே. Over 100 elephants, 100க்கு மேற்பட்ட எலிபென்ட்ஸ் வந்து அங்க அந்த பெரஹரால டேக் பார்ட் பண்ணுவாங்களாம். The 4 தேவல பெரஹராஸ் go after that. அதுபோல தேவல பெரஹராஸ் 4 குரூப் அதுக்கு பின்னுக்கு போவாங்களாம். The பெரஹரா lasts for more than 3 hours. 3 ஹவர்ஸுக்கு மேல அந்த பெரஹரா நடக்குமா. People around the world come to see it. உலகத்துல இருக்கிற நிறைய பேர், உலகத்தை சுத்திக்கிற நிறைய பேர், உலகத்துல இருக்கிற சுத்தி உள்ள உலகத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன செய்வாங்களா, இந்த பெரஹராவை பார்க்க வருவாங்களா. ரைட்? ஓகே, ஸோ அவ்வளவுதான் இது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு முக்கியமான வேர்ட். அதாவது நிறைய வந்து இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கேண்டியன் வேர்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படாது. பட் நீங்க இதுக்குள்ளேயே என்ன பாடமாக்கி வச்சுக்கோங்கடாமா, ஸ்பெல்லிங்ஸை பாடமாக்கி வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஸ்பெல்லிங்ஸை கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கோங்க. நீங்க எவ்ரிடே ஒரு 10 வேர்ட்ஸ் பாடமாக்கினா அழகா பாடமாக்கி முடிக்கலாம். ஒரே நாள்ல தான் நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ரைட்? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெய்லி 10 வேர்ட்ஸ் அது நினைப்பேன், நான் சொல்லுவேன், நீங்களும் செய்வீங்கன்னு நினைப்பீங்க. பட் அது நடக்காது. ரைட்? பட் நீங்க ட்ரை பண்ணணும் செய்யறதுக்கு. நீங்க நினைப்பீங்க ஓகே நான் இந்த செய்வேன், பட் அது நடக்காது. நீங்க ட்ரை பண்ணாத வரைக்கும் அது நடக்காது. நீங்க ட்ரை பண்ணா கட்டாயம் நடக்கும்.
ஜஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸ் டெய்லி நீங்க படிச்சுட்டு தூங்குங்க. தூங்க முந்தி எலும்பி 10 வேர்ட் தூங்க போக்கு ரெடி ஆகுங்க தானே. ஸோ அப்ப டக்குன்னு பியூப்பிள்ஸ் புக் எடுத்து 10 வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங்க பாடமாக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு போய் தூங்குங்க. அப்ப சரியா வந்து ரைட். ஓகே, இப்ப நாங்க லெசன் 6க்கு போவோம். நமக்கு எது வரைக்கும் ஒர்க் அனுப்பிக்கிறேன்டா நாங்க அதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? ஓகே, நான் அது பிறகு உங்களுக்கு சில எஸ்ஏஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஓகே, அந்த எஸ்ஏ அந்த வாக்கியங்கள் நான் கொஞ்சம் அனுப்பிக்கிறேன். அந்த வாக்கியங்களை நீங்க எழுதி பாடமாக்கி வச்சுக்கோங்க. இல்ல அந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி டாபிக்ல ஏதாவது வந்து வரப்போகுது. ரைட். ஓகே, சோ லெசன் 6 நாங்க அந்த பேசேஜ பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு அதோட மீனிங்க பார்ப்போம். ஓகேவா? Anya de Saram Larsen is a 13-year-old girl. அன்யான்ற ஒரு கேர்ள் உண்டு. அவக்கு 13 வயதாம். அவ என்ன செஞ்சுக்கிறான்னு பார்ப்போம். She lives in Colombo. She is a young eco hero. She received the International Young Eco Hero Award in 2018. That is 2018. நாங்க சொல்லுவோம். She tried to solve the human-elephant conflict in Vaskamoa. She received this award for that. Okay, அது திருப்பி இங்கே வந்தது. Okay. She raised funds for an ellie-friendly bus. It now transports children safely to school. Earlier, they walked to school. Sometimes they came across dangerous elephants. In rural areas, elephants come to villages looking for food. Children cannot go to school because of this problem. Anya says elephants are valuable. We must protect them. She is trying to educate people how to live together with elephants. Okay. So இந்த அன்யா என்ன செஞ்சிரான்னு பாப்போம். அன்யான்றவ வந்து ஒரு 13 வயது சிறுமியாம். இவ கொழும்புல வாழ்றாவாம். இவ ஒரு யங் எக்கோ ஹீரோ. எக்கோன்னு சொன்னா என்னண்டா சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்காத, அத எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்காத எக்கோன்னு நாங்க சொல்லுவோம். ரைட். எக்கோ ஃப்ரெண்ட்லி. சோ இவ எக்கோ ஹீரோ. ஒரு சுற்றாடல் சம்பந்தமான ஒரு வேலை செஞ்சீரா, அதனால அவருக்கு எக்கோ ஹீரோன்னு ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த அவார்டு யாரால கிடைச்சிச்சு? என்ன அவார்டுண்டா இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியில இளம் வயது எக்கோ ஹீரோ என்ற அவார்டு இவருக்கு 2018 கிடைச்சிச்சு. இவ என்ன செஞ்சாண்டா மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் வஸ்கமோ பிரதேசத்துல மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு கன்ஃபிளிக்ட், அதாவது ஒரு பிரச்சனைங்க தீர்க்கறதுக்கு முன் வந்தீங்க. இதனால இவருக்கு இதுக்கு ஒரு அவார்டும் கிடைச்சிருக்குதா. இவ எலி ஃப்ரெண்ட்லி பஸ், அதாவது யானைகளிடம் இருந்து பாதுகாக்கப்படுற. இப்ப ஃபர்ஸ்டுக்கு எக்கோண்டா சுற்றாடல். இப்ப எலிங்கிறனால எலித எலிஃபண்ட், அதாவது எலிஃபண்ட்ல இருந்து பாதுகாக்கப்படுற ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸுக்காக இவ ஃபண்ட் ரேஸ் பண்ணாம, அதாவது நிதி சேகரிச்சு அந்த பஸ் நடத்துறதுக்கு ஒரு நிதி சேகரிச்சுக்கிறா. இப்ப அந்த பஸ் என்ன செய்யுது? சில்ட்ரன்ஸ வந்து சேஃபா ஸ்கூல் போய் விடுதா. ஏன் எலி ஃப்ரெண்ட்லி பஸ் தான் சேஃபா விடுமா? ஏன் மத்தாக்கள் கொண்டு போய் விட மாட்டாங்களாண்டா? என்னண்டா முதல் காலத்துல வந்து இவங்க என்ன செஞ்சாங்களாம், ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க. நடந்து போகும் பொழுது அவங்க நடந்து போய்கொண்டிருக்கும் போது டேஞ்சரஸ் ஆன எலிஃபன்ட்ஸ் வந்து அவங்க நடந்து போற வழியில வந்து இருந்தாங்க. இந்த ரூரல் ஏரியால ஊர் சைடு கிராமப்புறங்கள்ல வந்து எலிஃபண்ட் என்ன செய்யும்? யானைகள் இருக்கும் தானே, காட்டு அந்த மாதிரி பிரதேசம் தானே கிராமப்புறம்னு சொல்லுது. சோ இப்ப எலிஃபண்ட்ஸ் இந்த யானைகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சாம், வில்லேஜஸ்க்கு வந்து ஊர்களுக்கு வந்து உணவுகள் தேடிச்சான். இதனால சில சில்ட்ரன்ஸுக்கு என்ன, யானையோட பயம் தானே, சும்மா பூனை மாதிரியா யானைன்றது இல்லதானே. சோ யானை எப்ப கோவம் எப்ப அடிச்சாங்களா சாவடிக்கும்னு தெரியாது. சோ இந்த பயத்துல நிறைய பேருக்கு ஸ்கூல் போக முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம்? யானையை கொண்டா தீர்த்துறானுமா பிரச்சனைய? இல்ல, யானையும் எங்களுக்கு தேவை. அதுதான் அன்யா சொல்றா. எலிஃபண்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டபிள், வி மஸ்ட் ப்ரொடெக்ட் தேம். இப்ப யானை எங்களுக்கு டிஸ்டர்ப், அது அனிமல், அது ஐந்தறிவுள்ள ஒரு விலங்கு. அதுக்கு தெரிய என்ன செய்ய, அதுக்கு அதுல சாப்பாடு அதுல வேலை, அவ்வளவுதான்.
அப்ப அதுக்கு தெரியா இப்போ இந்த எலிபென்ட்ஸ் அதுக்கு நாங்க யானையை கொல்லவும் முடியாது. இந்த யானை எங்களுக்கு பெருமதி மிக்கது. பெருமதி மிக்கது. அது நாங்க கட்டாயம் பாதுகாக்கணும். அதனால அப்ப நாங்க அப்ப அவ என்ன செய்யறா, யானைகளுக்கும் பாதிப்பு வராம படிக்கிற பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வராம ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது சாரி எலி ஃப்ரெண்ட்லி, எலிஃபென்ட் தாக்காத, அதாவது நாங்க நடந்து போனது பிரச்சனை, வாகனத்துல போன எலிஃபென்ட் ஒன்றும் செய்யாது. ரைட். சோ அதனால ஒரு பஸ் அவங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணி ஒரு பஸ் செஞ்சு பாது அந்த ஸ்கூல் பிள்ளைகளை சேஃபா கொண்டு போய் விடுதா. ஓகே, கடைசியா பாருங்க, ஷீ இஸ் ட்ரைங் டு எஜுகேட் பீப்புள் ஹவு டு லிவ் டுகெதர் வித் எலிஃபென்ட். இவ மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்குறாவா யானைகளோடு எப்படி வாழ்றது. யானைகள் இருக்கும், அது பிரச்சனை தான், ஊர் மக்களுக்கு யானைகள் இருக்கும், அதோட எப்படி வாழ்றதுன்னு இவ மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாவா. ரைட். ஓகே, இப்ப நாங்க அந்த மீனிங்ஸுக்கு வருவோம். அவார்டுன்னு சொல்றது என்ன? விருது. அதாவது அவார்ட் விருது, பரிசு. ரேஸ் ஃபண்ட்ஸ், ஃபண்ட்னா நிதி, ரேஸ்னா திரட்டுறது, நிதி திரட்டுதல், ரேஸ் ஃபண்ட்ஸ். ரிசீவ்டுனா பெற்றது, அவருக்கு கிடைத்தது, ரிசீவ்ட். கம் அக்ராஸ்னா அவ கடந்து குறுக்கே வாரது. சால்வ் ஒன்னு தீர்க்க முற்படுதல். கன்ஃபிளிக்ட்னா மோதல், பிரச்சனை. டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து. வேல்யூபிள்னா மதிப்பு மிக்க விட, அல்லது போட்டு எழுதிக்கோங்கம்மா, நீங்க நோட்ஸ் எழுதி தானே அதுக்கு பக்கத்துல எழுதிக்கோங்க. பெருமதி மிக்க. வேல்யூபிள்னா மோஸ்ட் சூட்டபிள். மதிப்பு வரும், விலை மதிப்பற்றன்னு நாங்க சொல்லுவோம் தானே, அந்த மதிப்பு வரும். பெருமதி மிக்கன்றது இன்னும் சூட்டபிள் ஆகும். அந்த பெருமதி, வேல்யூ, பெருமதி மிக்க. அல்லது ஒன்று போட்டு இது எழுதிக்கோங்க. சேஃப்லிண்டா பாதுகாப்பாக. ஓகே, ரைட். இது டக்குன்னு எழுதிக்கோங்க.